ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இடியாப்பம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ராகி மாவு எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாயை வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து மாவை வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா இது பச்சை மாவு, அதனால் வறுத்துக்கிட்டு சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே சிம்மில் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உப்பு சுடு தண்ணியில் போட்டுக்கிறேன். போதும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கு இப்போது சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போயே மாவு பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா கூட நம்ம கையில் போட்டு நல்லா கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். தண்ணி வச்சாச்சு. இப்போது தட்டில் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேவா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் இதில் வந்து நான் 2 பாட்டாக எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ இடியாப்பம் எப்படி புழியலாம் பார்க்கலாம். இந்த பக்கம் தண்ணி வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கனால என்னால் புஷ் பண்ணி புழிய முடியல. நீங்கள் யாருன்னா இது ரெகுலராக செய்கிறோன்னா விடாமல் புழிஞ்சுக்கோங்க. அடுத்த தட்டு புளிய முடியாமல் புழிஞ்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வெந்து வரட்டும், பார்ப்போம். இடியாப்பம் வெந்துடுச்சு. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பட் நம்ம நல்லா ரொம்ப நான் புழியலைன்னா கூட பரவாயில்ல, ரவுண்டாக தான் வந்துருக்கு. இப்போ நான் இதை வந்து உதுத்துட்டு பாப்பா கிட்டே கொடுக்க போகிறேன். இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், நாட்டு சக்கரை இருக்குது, அதை போட்டு கொடுக்கலாம். இப்போது தேங்காய் பூ போட்டாச்சு. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.